வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் அவர்களின் பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் உயர்தர மருத்துவ சேவையை இலவசமாக வழங்கும் நோக்கில் மத்திய அரசு ஆயுஷ்மான் வயோவந்தனா கார்டு என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வயதான காலத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமையாக அமைகிறது. இந்த சுமையை குறைத்து நாட்டின் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சரியான மற்றும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு மூத்த குடிமகனின் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். நாடு முழுவதும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயனாளிகள் எந்த பணமும் செலுத்தாமல் பணமில்லா சிகிச்சையை பெற முடியும். இந்த மருத்துவ காப்பீட்டை பெற பயனாளிகள் எந்தவிதமான பிரீமியம் தொகையோ அல்லது மறைமுக கட்டணங்களோ செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான சேவையாகும். ஏற்கனவே உள்ள நோய்கள் உட்பட சுமார் 2000 வகையான மருத்துவ நடைமுறைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதயம், புற்றுநோய், எலும்பியல் உள்ளிட்ட பல சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளும் இதில் அடங்கும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் இதில் சேர எந்தவிதமான வருமான வரமும் கிடையாது. 70 வயதை கடந்த அனைத்து இந்திய குடிமக்களும் இதற்கு தகுதியானவர்கள். இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது விண்ணப்பதாரர் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதே சமயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆதார் அட்டை வைத்திருப்பது அவசியம். ஏனெனில் சரிபார்ப்பு ஆதார் மூலமே செய்யப்படும். தகுதியுள்ள மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் எளிதாக இணையலாம். ஆயுஷ்மான் செயலி மூலமாகவோ அல்லது beneficiary.nha.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் அல்லது இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு சென்று நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பதிவு செய்ய ஆதார் அட்டை மட்டுமே முக்கிய ஆவணமாக தேவைப்படுகிறது. இந்த ஆயுஷ்மான் வயோவந்தனா கார்டு திட்டம் இந்தியாவின் கோடிக்கணக்கான மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இது அவர்களின் வயதான காலத்தில் ஏற்படும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு நிதி பாதுகாப்பு வலையை உருவாக்குகிறது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து மூத்த குடிமக்கள், அதை 70 வயதை யாராவது கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் கார்டும் வாங்கி கொடுத்துடலாம். அதற்கு உண்டான 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு அவங்களுக்கு வழங்கப்படும். ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான பயனுள்ள தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.